Hello everyone. So now we'll start with organic spectroscopy. Okay, wow. So most of உங்களோட organic spectroscopy NMR based problems இருக்கும் and few NMR few IR based questions கூட இருக்கும். IR வந்து they'll ask like IR plus NMR. So உங்களுக்கு வந்து எப்படி இருக்கும்னா ஐஆர் ப்ளஸ் என்எம்ஆர் பேஸ்ட் ப்ராப்ளம்ஸ் தான் வந்து பேஸ்டாக ஜாம் லெவலில் கேட்டிருப்பாங்க. ஓகே, வில் சால்வ் ஒன் பை ஒன். ஃபர்ஸ்ட் வந்து திஸ் இஸ் ஃப்ரம் ஐஐடி ஜாம் 2023. இங்கே என்ன கேட்டிருக்காங்கன்னா தி நம்பர் ஆஃப் சிங்லெட் அப்சர்வ்ட் இன் H1 NMR ஸ்பெக்ட்ரோஸ்கோபி. இங்கே வந்து என்ன கேட்டிருக்காங்க, நம்பர் ஆஃப் சிங்லெட்ஸ் எப்போ வரும்னு கேட்டிருக்காங்க. அண்ட் தென் தே ஹவ் கிவன் அ காம்பவுண்ட். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஹெச் ஒன் என்எம்ஆரில் நீங்கள் ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்ணணும்னா ஒரு காம்பவுண்ட் கொடுத்துருக்காங்க. அந்த காம்பவுண்டில் வந்து சென்டர் ஆஃப் சிமெட்ரி இருக்கா இல்லை பிளேன் ஆஃப் சிமெட்ரி இருக்கான்னு பார்க்கணும். சென்டர் ஆஃப் சிமெட்ரினா என்னென்னா அந்த மாலிக்யூலை வந்து உங்களால் ரொட்டேட் பண்ண முடியுமான்னு பார்க்கணும். ஸோ ஈக்குவலாக இருக்கான்னு அர்த்தம். ஸோ இந்த மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ இட்ஸ் ஏ we have a ஓகே, இந்த மாதிரி ஒரு ஐசோப்ரோபைல் குரூப் ஆர் சம் குரூப்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. லெட்ஸ் சே we have your CH3. பெஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து உங்கள் CH3 எடுத்துக்கலாம். இப்போ வந்து CH3 எடுத்துக்கலாம் ஆர் BF3. BF3 இஸ் தி பெஸ்ட் எக்ஸாம்பிள். I'll take BF3. ஸோ ஜஸ்ட் டு எக்ஸ்பிளைன், உங்களுக்கு சென்டர் ஆஃப் சிமெட்ரி எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக தான் இது வந்து சொல்கிறேன். ஓகேவா? ஸோ உங்கள் போரானில் வந்து என்ன இருக்கும்னா 3 ஃப்ளூரின் குரூப்ஸ் வந்து அட்டாச் ஆகிருக்கும். ஓகே, இந்த மாதிரி அட்டாச் ஆகிருக்கும். ஸோ இப்போ வந்து போரானில் ஸோ இஃப் ஐ புட் அப் பிளேன் லைக் திஸ். ஸோ போரான் மேலே நான் இப்போ வந்து ஒரு லைன் ட்ரா பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி போரான் மேலே ஐ பாஸ் அ லைன். ஸோ இப்போ என்ன பண்ணுறேன், வித் ரெஸ்பெக்ட் டு போரான் நான் இது எல்லாத்தையுமே என்ன பண்ணுறேன்னா 120 டிகிரி ரொட்டேட் பண்ணுறேன். ஸோ இது எல்லாமே 120 டிகிரி ரொட்டேட் ஆனால் என்ன ஆகும், F1 F2 F3ன்றது என்ன ஆகும்னா திஸ் வில் பி கன்வெர்டட் டு என்ன ஆகும். ஸோ இங்கே வந்து F1 வில் ரொட்டேட் occupy the F2 position. ஸோ அந்த மாதிரி ஸோ இந்த மாதிரி ஈக்குவலாக வந்து ரொட்டேட் ஆகும். ஸோ அப்போ நம்மளுக்கு என்ன நம்ம வந்து இங்கே 1 2 3ன்னு ஃபார் ஆர் ஐடென்டிஃபிகேஷன் நம்ம லேபிள் பண்ணி வச்சுருக்கோம். நம்ம லேபிள் பண்ணலன்னா ஸோ இந்த ரெண்டு மாலிக்யூலுமே வந்து சேமாக தான் இருக்கும். ஸோ சென்டர் ஆஃப் சிமெட்ரி இருந்தால் என்ன ஆகும், இந்த மாலிக்யூலுக்கு வந்து நம்ம 3 குரூப்ஸ்க்கு பதிலாக ஒரு குரூப் மட்டுமே தான் வந்து சிக்னல் ஷோ பண்ணும். ஓகேவா? ஸோ இன்கேஸ் நீங்கள் வந்து இப்போ வந்து ஃபார் ஆர்கானிக்ல சொல்லணும்னா லெட்ஸ் சே யுவர் பெஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து 2,4,6 2,4,6 ட்ரை சப்ஸ்டிடியூட்டட் பென்சீன். ஓகேவா? சாரி, 2,4,6 1 2 3 4 5 6. ஸோ 2,4,6 ட்ரை சப்ஸ்டிடியூட்டட் பென்சீன் எடுத்திருக்கேன். ஓகே, ட்ரை சப்ஸ்டிடியூட்டட் பென்சீன் இருக்கீங்க. ஸோ இப்போ வந்து என்ன பண்ணுறேன்னா நான் இந்த பென்சீன் மாலிக்யூலில் இந்த சென்டரில் நான் என்ன பண்ணுறேன், ஒரு லைன் ட்ரா பண்ணுறேன், ஒரு ஆக்சஸ் ட்ரா பண்ணுறேன். ஸோ வித் ரெஸ்பெக்ட் டு திஸ் நான் இப்போ என்ன பண்ணுறேன்னா இது வந்து 120 டிகிரி ரொட்டேட் பண்ணுறேன். ஓகே, ஸோ இதை வந்து நான் என்ன பண்ணுறேன், இப்போ வந்து 120 டிகிரி ரொட்டேட் பண்ணேன்னா என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லெட்ஸ் இங்கே XYZ XXXன்னு போட்டு வச்சுருக்கேன். ஓகே, X1 X2 X3. ஓகே, ஸோ இது வந்து 120 டிகிரி ரொட்டேட் பண்ணேன்னா என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து அகெயின் பென்சீனில் வந்து என்ன ஆகும்னா உங்கள் X1 will occupy your X2 position. ஸோ இங்கே வந்து உங்கள் X1 குரூப் X2 குரூப் X3 குரூப்னு இருக்கும். ஸோ பேசிக்காக உங்களுடைய X குரூப் எல்லாமே வந்து சேம் தான். லெட்ஸ் சே X கேன் பி யோர் ஹைட்ரஜனாக இருக்கலாம் ஆர் X கேன் பி யோர் மித்தைல் குரூப்ஸாக இருக்கலாம், X கேன் பி எனிதிங்காக இருக்கலாம். ஓகேவா? ஃபார் இப்போ வந்து சப்ஸ்டியூட்டட்ன்றதுனால X கேன் பி யோர் மித்தைல் குரூப்னு வச்சுக்கோங்க. ஸோ அப்போ இங்கே என்ன இருக்குது, திஸ் ஹேஸ் அ C3. ஸோ இங்கே வந்து C3 ஆக்சஸ் இருக்குது. ஸோ என்ன ஆகும், நம்ம வந்து சிக்னல்ஸ்க்கு கவுண்ட் பண்ணும்போது இந்த 3 குரூப்ஸை தனித்தனியாக கவுண்ட் பண்ணாமல் ஒரு குரூப்பை மட்டும் கவுண்ட் பண்ணால் போதும். திஸ் இஸ் யார் சென்டர் ஆஃப் சிமெட்ரி. சென்டர் ஆஃப் சிமெட்ரி பேஸ்ட் கொஷின்ஸ் வந்து ரொம்ப லெஸ் தான், பட் திஸ் இஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் ஒன். நெக்ஸ்ட் கம்ஸ் யார் பிளேன் ஆஃப் சிமெட்ரி. ஸோ பிளேன் ஆஃப் சிமெட்ரி பேஸ்டாக நிறைய கொஷின்ஸ் வரும். திஸ் இஸ் ஆல்சோ an example of plane of symmetry. Okay, so இங்க என்ன கொடுத்திருக்காங்க, we have your compound like this. Here we have a benzene with 2 methyl substituent and 1 methoxy substituent, and then we have your halogen group like this. So this is our group. So இப்போ வந்து என்னன்னா இந்த moleculeல வந்து பாருங்க. So if I put a plane, so இந்த இடத்துல இந்த straight line இருக்குல்ல, ஸோ இந்த கார்பன்ஸில் நான் என்ன பண்ணுறேன், ஐ புட் அ பிளேன். ஓகே,
ஸோ இதில் வந்து நான் ஒரு மிரர் வைக்கிறேன்னு வச்சுக்கோங்க. கரெக்டாக எக்ஸாக்டாக சென்டரில் மிரர் வச்சேன்னா என்ன ஆகும், உங்களோட புரோமின் அண்ட் மீத்தாக்சி குரூப் வந்து மிரரில் இருக்கும். ஸோ அதனால வந்து அது மிரரில் ரிஃப்ளெக்ட் ஆகாது. இங்கே இந்த CH2 குரூப் வந்து என்ன ஆகுது, வித் methyl group is exactly reflecting on the other side. Likely இந்த CH2 குரூப் என்ன ஆகுது, ரிஃப்ளெக்ட் ஆகுது. ஸோ ஒரு மாலிக்யூலை உங்களால் ரெண்டாக கட் பண்ண முடியும்னா we can say it has a plane of symmetry. ஸோ இந்த மாலிக்யூலை நம்மளால் என்ன பண்ண முடியும், எக்ஸாக்டாக ரெண்டாக கட் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி பிளேன் ஆஃப் சிமெட்ரி எக்ஸிஸ்ட் ஆகும். பட் இதில் வந்து நம்ம என்ன பண்ண முடியாது, நீங்கள் வந்து இந்த மாலிக்யூலில் வந்து பிளேன் ஆஃப் சிமெட்ரி OME இந்த மாதிரி கொடுத்துருக்காங்களா. ஸோ இப்போ வந்து நீங்கள் வந்து இதில் இந்த மாதிரி இது ட்ரா பண்ணிவிட்டு லெட்ஸே இங்கேயும் உங்களுக்கு ஒரு மெத்தல் குரூப் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஓகேவா. ஸோ இப்போ இந்த மாலிக்யூலில் வந்து நீங்கள் வந்து பிளேன் ஆஃப் சிமெட்ரி இருக்குன்னு சொல்ல முடியாது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து பிஆர் குரூப் இருக்குது, இங்கே வந்து என்ன இருக்குது, மீத்தாக்சி குரூப் இருக்குது. இங்கே வந்து பிஆர் அண்ட் இந்த இடத்துல சப்போஸ் பிஆர் இருந்ததுன்னா இட் ஷோஸ் அ பிளேன் ஆஃப் சிமெட்ரி. பட் இங்கே என்ன இருக்குது, மீத்தாக்சி குரூப் இருக்கிறதுனால திஸ் வில் நாட் ஷோ அ பிளேன் ஆஃப் சிமெட்ரி. ஸோ பிளேன் ஆஃப் சிமெட்ரினா எக்ஸாக்டாக வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும். நீங்கள் ட்ரா பண்ணுற லைனுக்கு மிரருக்கு எக்ஸாக்ட்லி அதர் சைடும் என்ன இருக்கணும், ரிஃப்ளெக்ட் ஆகணும். ஸோ இங்கே வந்து மித்தால் குரூப் இருக்குது, இங்கே வந்து மித்தால் குரூப் இருக்குது, இட்ஸ் வெல் அண்ட் குட். இங்கே வந்து பிஆர் குரூப் இருக்குது, இங்கே வந்து மீத்தாக்சி குரூப் இருக்குது. ஸோ திஸ் வில் நாட் ஷோ பிளேன் ஆஃப் சிமெட்ரி. ஓகேவா. ஸோ இந்த மாலிக்யூல் நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா, நம்மளுக்கு வந்து பிளேன் ஆஃப் சிமெட்ரி இருக்க மாலிக்யூல் தான் கொடுத்துருக்காங்க. இங்கே என்ன கேட்டிருக்காங்க, நம்பர் ஆஃப் சிங்லெட்ஸ். நெக்ஸ்ட் வந்து இம்பார்ட்டன்ட் வந்து சிங்லெட்ஸ். ஓகேவா. ஸோ என்ன மாதிரில எப்படி வந்து ஸ்பிளிட்டிங்ஸ் நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, NMR ஸ்பிளிட்டிங்ஸ்க்கு வந்து N+1 தான் வந்து ஃபார்முலா. ஓகேவா. ஸோ இது பேஸ்டாக தான் வந்து நம்ம என்ன சொல்லுவோம்னா வந்து ஸ்பிளிட்டிங்ஸ் வந்து சொல்லுவோம். ஸோ இப்போ N அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, N இஸ் யுவர் நம்பர் ஆஃப் நெய்பரிங் ஹைட்ரஜன், நம்பர் ஆஃப் நெய்பரிங் ஹைட்ரஜன் குரூப்ஸ். ஸோ நம்பர் ஆஃப் நெய்பரிங் ஹைட்ரஜன்ஸ் எவ்வளோ இருக்கோ அதை தான் வந்து நம்ம வந்து என்னன்னு சொல்லுவோம். இப்போ பாருங்கள், லெட்ஸ் சே யுவர் மீத்தாக்சி குரூப். ஸோ இங்கே என்ன இருக்குது, ஸோ you have your, நான் இப்போ வந்து ஒரு கம்ப்ளீட் டீடைல் ஸ்ட்ரக்சராக ட்ரா பண்ணுறேன். You have your oxygen with C3 hydrogens. Okay, 1 2 3. Then comes your, this is your bromine group and this is your carbon with again 3 hydrogens. Okay, அதே மாதிரி this carbon will also have 3 hydrogens. ஓகே. ஸோ இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ வந்து எத்தனை நம்பர் ஆஃப் கார்பன் தட் ஷோஸ் சிங்லெட் பீக்குன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இங்கே வந்து பாருங்கள், ஃபர்ஸ்ட் இந்த மீத்தாக்சி குரூப்பில் இருக்க கார்பன் பாருங்கள். ஸோ இந்த கார்பனில் என்ன இருக்குது, திஸ் கார்பன் நம்ம வந்து பேசிக்காக இந்த ஹைட்ரஜன் பார்க்குறோம். இந்த குரூப், இந்த ஹைட்ரஜன் அட்டாக் இருக்க குரூப் இல்லாமல் பக்கத்து குரூப், அதாவது உங்கள் ஆல்ஃபா பொசிஷனில் ஹைட்ரஜன்ஸ் இருக்கான்னு பாருங்கள். ஸோ நம்ம வந்து வித் ரெஸ்பெக்ட் டு கார்பன் தான் நம்ம வந்து இந்த ஆல்ஃபா பொசிஷன்னு சொல்கிறோம். ஓகேவா. வித் ரெஸ்பெக்ட் டு கார்பன் ஆல்ஃபா பொசிஷனில் என்ன இருக்குது, நெக்ஸ்ட் பொசிஷனில் என்ன இருக்குது, ஹைட்ரஜன்ஸ் இருக்குது. சாரி, ஆக்சிஜன் தான் இருக்குது. ஆக்சிஜன் மேலே என்ன இல்லை, ஹைட்ரஜன் இல்லை. அப்போ N வேல்யூ என்னது, ஈக்குவல் டு 0. ஓகேவா. அதே மாதிரி இங்கே வாங்க. ஸோ இங்கே வந்து என்ன இருக்குது, யூ வில் ஹாவ் யுவர் ஹைட்ரஜன்ஸ் லைக் திஸ். ஸோ இந்த கார்பன், ஸோ இந்த கார்பனில் வந்து பாருங்கள், இந்த கார்பனில் வந்து ஆல்ஃபா பொசிஷன் என்ன, இது கார்பனைல் குரூப் அண்ட் மித்தைல் குரூப். ஸோ இங்கேயும் என்ன இல்லை, நம்மளுக்கு ஹைட்ரஜன்ஸ் இல்லை, இங்கேயும் வந்து எக்ஸ்ட்ரா ஹைட்ரஜன்ஸ் இல்லை. ஸோ இங்கேயும் வந்து N ஈக்குவல் டு 0 தான் இருக்கும். ஓகே. ஸோ பேசிக்காக இப்போ அதுக்கு பதிலாக இப்போ லெட்ஸ் சே ஹேவ் அ குரூப் லைக் திஸ். ஸோ இங்கே வந்து டபுள் பாண்ட் கொடுக்காம நம்மளுக்கு சிங்கிள் பாண்டாக கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ வி ஹாவ் அ சிங்கிள் பாண்ட் லைக் திஸ் அண்ட் தென் வி ஹாவ் யுவர் bromine. ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷனில் ஸோ திஸ் மீத்தாக்சி வில் ஷோ அ சிங்லெட். ஏன்னா இங்கே வந்து N ஈக்குவல் டு 1. ஸோ N ஈக்குவல் டு 1, சாரி N ஈக்குவல் டு 0. N ஈக்குவல் டு 0னா ஃபார்முலாவில் என்ன வரும், திஸ் வில் ஷோ N+1ல என்ன ஷோ பண்ணும், திஸ் வில் ஷோ ஒன்லி ஒன் சிக்னல், தட் இஸ் யுவர் சிங்லெட். ஓகே. பட் இங்கே வந்து பாருங்கள், இங்கே என்ன இருக்கும், 2 ஹைட்ரஜன்ஸ் இருக்குது. இங்கே வந்து நம்மளுக்கு வந்து 2 ஹைட்ரஜன்ஸ் இருக்குது. அண்ட் தென் இங்கேயும் என்ன இருக்குது, நம்மளுக்கு ஒரு ஹைட்ரஜன் பாசிபிள், இங்கேயும் ஒரு ஹைட்ரஜன் பாசிபிள். ஸோ கிளியர்லி நோட்டீஸ் பண்ணுங்கள். ஸோ இப்போ என்னென்னா, இந்த 2 ஹைட்ரஜன்ஸுமே வந்து ஒரே கார்பனில் அட்டாச் ஆகிருக்கிறதுனால தீஸ் ஆர் ஈக்குவல். இது எல்லாமே என்னது, ஈக்குவலாக வந்து ஈக்குவல் இன்டென்சிட்டி. ஸோ இது ரெண்டுத்தையும் வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ண முடியாது, திஸ் வில் பி ஈக்குவல். ஸோ இதில் என்னோட வேல்யூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ஃபா பொசிஷனில் என்ன இருக்குது, மீத்தாக்சி குரூப் கூட ஒரு ஹைட்ரஜன் இருக்குது. அண்ட் தென் இதையும் நம்ம என்ன சொல்லுவோம், ஆல்ஃபா பொசிஷன் சொல்லுவோம். ஆல்ஃபா பொசிஷனில் நம்மளுக்கு வந்து 2 ஹைட்ரஜன்ஸ் இருக்குது. ஸோ எப்படி ஷோ பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஆல்ஃபா பொசிஷனில் ஒரு வித் ரெஸ்பெக்ட் டு 1 இட் வில் ஹாவ் 1 ஹைட்ரஜனா. ஸோ அப்படினால 1
So n plus 1 formula this will show 2, that is doublet show பண்ணும். This will show a doublet. பட் என்ன இருக்கு இங்க வந்து இந்த ஆல்ஃபா பொசிஷன். ஸோ நெக்ஸ்ட் ஆல்ஃபா பொசிஷன்ல நம்மளுக்கு ஹைட்ரஜன் இருக்கு. ஸோ அப்போ என்ன பண்ணோம்னா this will show doublet of doublet. This will show doublet of doublet. இதுல வந்து 2 ஆல்ஃபா பொசிஷன்லயுமே வந்து நம்மளுக்கு வந்து ஹைட்ரஜன்ஸ் குரூப்ஸ் இருக்கிறதுனால this will show doublet of doublet ஷோ பண்ணும். ஓகே, ஸோ இந்த மாதிரிலாம் இவ்வளோ டீட்டெயில்டாக வேண்டாம், பட் திஸ் இஸ் ஃபார் யுவர் அண்டர்ஸ்டாண்டிங். ஸோ இங்கே வந்து பேசிக்காக நம்மளுக்கு வந்து சிங்லெட்ஸ் தான் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த மித்தாயில் குரூப் பாருங்கள். மித்தாயில் குரூப் வந்து கார்பன் கூட அட்டாச் ஆயிருக்கு, பட் திஸ் கார்பன் ஹேஸ் நோ ஹைட்ரஜன்ஸ். ஸோ இங்கே என்ன இருக்கும், என்னோட வேல்யூ வந்து வில் பி 0, நம்பர் ஆஃப் நெய்பரிங் ஹைட்ரஜன் 0. ஸோ திஸ் வில் ஆல்சோ ஷோ அஸ் சிங்லெட். ஸோ எத்தனை குரூப்ஸ் வந்து நம்மளுக்கு சிங்லெட் ஷோ பண்ணுது? 1, and then your hydrogen 2. So this is 1, 2, and then your methoxy group will show a singlet. So total 3 groups. So total 3 groups will show the singlet. So option 3 is the correct answer. Okay, so plane of symmetry draw பண்ண தெரிஞ்சிருக்கும். And n equal to n plus 1 என்னன்னு ஸோ n plus 1 தான் உங்களோட நம்பர் ஆஃப் சிக்னல்ஸ், அண்ட் n என்னது நம்பர் ஆஃப் நெய்பரிங் ஹைட்ரஜன்ஸ். ஸோ அதை வந்து உங்களுக்கு கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ண தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா இவங்க வந்து கொஷனில் ஸ்பெசிஃபிக்காக நம்பர் ஆஃப் சிங்லெட்ஸ்ன்னு கேட்டுட்டாங்க, நம்பர் ஆஃப் பீக்ஸ்ன்னு கேட்கல. ஸோ இதில் நம்பர் ஆஃப் பீக்ஸ்ன்னு கேட்டிருந்தாலும் சேம் தான். ஏன்னா இந்த மாலிக்யூல் வந்து ஆல்மோஸ்ட் சிமிலராக இருக்கிறதுனால, சேமாக இருக்கிறதுனால, சிமெட்ரிக்கலாக இருக்கிறதுனால this will show only 3 peaks. Okay, next question. Okay, this from IIT JAM 2022. என்ன கேட்டிருக்காங்கன்னா, an organic compound having molecular formula exhibit H1 NMR and IR. Okay, ஸோ ஐஆருக்கு வந்து ஸோ மோஸ்ட்லி உங்களுக்கு ஐஆர் வேல்யூஸ் தெரிஞ்சால் நீங்கள் வந்து ஈஸியாக ஆன்சர் பண்ணிடலாம். ஸோ திஸ் வில் பி ஃபார் ஆல்டிஹைட்ஸ். நான் ஐஆருக்கு வந்து ஹவு ஐல் ரிமெம்பர்னு சொல்கிறேன். தட் வில் பி பிட் ட்ரிக்கி, பட் ஐல் எக்ஸ்பிளைன். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம என்எம்ஆர் பேஸ்டாகவே சால்வ் பண்ணலாம். ஸோ என்எம்ஆரில் எப்போவுமே என்ன பண்ணணும்னா, ஃபர்ஸ்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட் வந்து உங்கள் மீத்தாக்சி குரூப். ஸோ இந்த எல்லாத்துலேயுமே வந்து மீத்தாக்சி குரூப்ஸ் இருக்கா. ஸோ மீத்தாக்சி குரூப் வந்து டிப்பிக்கலாக உங்களுக்கு 3.59லேருந்து 3.9 வரைக்கும் உங்களுக்கு வந்து பீக் வந்து ஷோ பண்ணும். ஸோ என்ன ஆகும்னா, மீத்தாக்சி குரூப் இருக்குனாலே உங்களுக்கு 3.59லேருந்து 3.9 ppm வரைக்கும் என்ன ஆகும்னா உங்களுக்கு வந்து சிக்னல் வந்து ஷோ பண்ணும். ஸோ மீத்தாக்சி குரூப்பில் என்ன இருக்குன்னு நம்மளுக்கு தெரியும், OCH3. ஸோ அப்படின்னா என்ன அர்த்தம், 3 ஹைட்ரஜன்ஸ் வில் ஷோ சிங்லெட். ஸோ 3 ஹைட்ரஜன்ஸ் எஸ்னா வந்து சிங்லெட். ஓகேவா, 3 ஹைட்ரஜன்ஸ் வந்து என்ன பண்ணும், சிங்லெட் தான் ஷோ பண்ணும். ஏன்னா இதில் வந்து என்ன இருக்கும், நெக்ஸ்ட் வந்து ஒரு கார்பனைல் குரூப் கூட இங்கே வந்து ஆக்சிஜன் இருக்கு. ஸோ இதில் வந்து ஆக்சிஜன் தான் அட்டாச் ஆயிருக்கு. ஸோ அதனால என்ன பண்ணும், திஸ் வில் ஷோ அ சிங்லெட். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா யூ ஹாவ் யர் 3.8 சிங்லெட் வித் 3 ஹைட்ரஜன்ஸ். ஓகேவா, 3.8 சிங்லெட் வித் 3 ஹைட்ரஜன்ஸ். அதே மாதிரி என்ன இருக்கு, ஆப்ஷன் ABCD எல்லாத்துலேயுமே வந்து என்ன இருக்கு, உங்களுக்கு மீத்தாக்சி குரூப் வந்து இருக்கு. ஸோ நம்மளுக்கு இப்போ என்ன தெரியும்னா, ஓகே இதில் வந்து மீத்தாக்சி குரூப் வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்கு. நெக்ஸ்ட் என்ன இருக்குன்னு பாருங்க. நெக்ஸ்ட் யூ ஹாவ் யுவர் 9.72ல வந்து ஒரு ட்ரிப்ளெட் ஹைட்ரஜன் இருக்கு. ஸோ ட்ரிப்ளெட் இட் ஷோஸ் ஒன்லி 1 ஹைட்ரஜன். ஸோ அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூ ஹாவ் 1 ஹைட்ரஜன். ஸோ இந்த மாலிக்யூலில் வந்து நீங்கள் ட்ரா பண்ணி பாருங்கள். அண்ட் தென் ஓகே லெட் மீ எக்ஸ்பிளைன் தி அதர் திங்ஸ். இங்கே வந்து என்ன இருக்குது, 7.1ல டப்ளெட்டில் வந்து 2 ஹைட்ரஜன்ஸ், 2 ஹைட்ரஜன் வந்து டப்ளெட் ஷோ பண்ணுது 7.1 அண்ட் 6.7ல ஷோ பண்ணுது. ஸோ பேசிக்காக உங்கள் அரோமேட்டிக் குரூப்ஸ்லாம் இருக்குல்ல, ஸோ அரோமேட்டிக் ஹைட்ரஜன்ஸ் ஒரு பென்சீன் ரிங்கில் இருக்க ஹைட்ரஜன்ஸ் வந்து என்ன ஷோ பண்ணுன்னா, பென்சீன் ரிங்கில் இருக்க ஹைட்ரஜன் வந்து 6 to 7 ppmல வந்து வேல்யூஸ் ஷோ பண்ணும். 6 to 7 ppmல என்ன இது பண்ணும், அரோமேட்டிக் ஹைட்ரஜன்ஸ் ஆர் யோர் பென்சீன் ஹைட்ரஜன்ஸ் வந்து என்ன பண்ணுன்னா, டிபிக்கலி உங்களுக்கு 6 to 7 ppmல வந்து வேல்யூஸ் வந்து ஷோ பண்ணும். ஸோ அப்போ என்ன சொல்லலாம், these two will be your aromatic hydrogens சொல்லலாம். ஓகேவா, this two will be your aromatic hydrogens. ஸோ எப்படி இருக்கும், ஸோ லெட்ஸ் சே நம்ம வந்து ஃபர்ஸ்ட் காம்பவுண்ட் எடுப்போம். ஃபர்ஸ்ட் காம்பவுண்டில் வந்து பார்த்தீங்கன்னா you have your methyl and we have groups like this, double bond OMe. நம்மளுக்கு இப்போ வந்து மீத்தாக்சி குரூப் இருக்குது 3.8ல 3 ஹைட்ரஜன்ஸ் சிங்லெட். ஓகே, வெல் அண்ட் குட். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 6.7 and 6 to 7ல வந்து aromatic hydrogens. ஸோ இந்த 2 ஹைட்ரஜன்ஸ் இருக்குல்ல, ஸோ we have your hydrogens groups like this. ஓகே, ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா this hydrogen is completely different from this hydrogen. H1 is completely different from your H2. ஸோ இதில் வந்து again வந்து உங்களுக்கு வந்து ஒரு plane of symmetry இருக்கும். ஸோ this will also have your plane of symmetry.
ஸோ this 2 will be equal. இங்க வந்து பாருங்க H1 is connected to a ester group and a C like sp2 hybridized carbon கூட அட்டாச் ஆயிருக்கு. அண்ட் உங்களோட H2 எது கூட அட்டாச் ஆயிருக்கு? H2 வந்து மித்தாயில் குரூப் கூட தான் அட்டாச் ஆயிருக்கு. H2வும் இந்த சைடு வந்து எஸ்டர் குரூப் கூட இருந்தால் நம்ம வந்து இந்த மாலிகுலை இப்படி ஸ்ப்ளிட் பண்ணலாம். பட் என்ன இல்லை, H2க்கு வந்து மித்தாயில் கூட தான் அட்டாச் ஆயிருக்கு. So this is a completely different hydrogen come from this hydrogen. So இது ரெண்டு ஹைட்ரஜனுமே வந்து கம்ப்ளீட்லா டிஃப்ரெண்டான ஹைட்ரஜன்ஸ். ஓகேவா? ஸோ வித் ரெஸ்பெக்ட் டு N1 H1 எத்தனை நெய்பரிங் ஹைட்ரஜன்ஸ் இருக்கு? N ஈக்குவல் டு 1. ஸோ அப்போ என்ன இது பண்ணும்? பீக் எப்படி நம்மளுக்கு ஷோ பண்ணும்? N+1 ஃபார்முலாவில் பார்த்தீங்கன்னா N is equal to 1. ஸோ இட் வில் ஷோ 2, that is doublet. ஸோ திஸ் வில் ஷோ டபுளட் ஷோ பண்ணும். ஸோ எத்தனை ஹைட்ரஜன்ஸ் இந்த மாதிரி ஷோ பண்ணும்? H1 is equal to இங்கே வந்து H1 H2 தானே. ஸோ ரெண்டு ஹைட்ரஜன் என்ன பண்ணும்? உங்களுக்கு வந்து டபுளட் ஷோ பண்ணுமா? ஸோ அதுதான் வந்து இங்கே வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. 2 hydrogens will show a doublet. 7.1 ppmல 2 hydrogens will show a doubletன்னு வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் கம்ஸ் யுவர் H2. H2ல வந்து அதே மாதிரி பாருங்க, வித் ரெஸ்பெக்ட் டு H2 எத்தனை நெய்பரிங் ஹைட்ரஜன்ஸ் இருக்கு? ஒரே ஒரு நெய்பரிங் ஹைட்ரஜன்ஸ் தான் இருக்கு. ஏன்னா இந்த பொசிஷன்ல என்ன இல்லை, ஹைட்ரஜன் கிடையாது. இது வந்து ஆல்ரெடி 4 வேலன்சி இதுவாயிடுச்சு, ஃபுல் ஆயிடுச்சு. திஸ் கார்பன் டசன்ட் ஹாவ் எனி எக்ஸ்ட்ரா ஹைட்ரஜன். ஸோ இந்த ஹைட்ரஜன் மட்டும்தான் கவுண்ட் பண்ணும். ஸோ என்ன ஆகும்? 2 hydrogens will show a doublet. So H2O என்ன பண்ணும்னா 2 hydrogens will show your doublet. So 7.1 and 6.7. ஸோ நெக்ஸ்ட் ஆப்ஷன்ஸ்லேயும் பாருங்கள். ஸோ இங்கேயும் வந்து ஹைட்ரஜன். ஸோ இந்த ரெண்டு ஹைட்ரஜன்ஸும் வந்து நம்ம பார்த்தாச்சு. லைக்லி இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா யூ ஹாவ் தி பாசிபிலிட்டிஸ். ஆப்ஷன் பி, ஆப்ஷன் சிலையும் அதே மாதிரி பாசிபிள், H1 H2. ஆப்ஷன் டியில் வந்து பாசிபிள் இல்லை. ஏன்னா இங்கே வந்து பாருங்கள், this hydrogen is in complete different environment compared to this hydrogens. ஓகேவா? ஸோ திஸ் வில் பி H2, H3, H4ன்னு இருக்குது. ஸோ ஆப்ஷன் டி cannot be the answer. ஏன்னா என்ன இங்கே இல்லை, இங்கே வந்து ஹைட்ரஜன்ஸ் எல்லாமே வந்து கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் என்வாயர்மெண்ட்டில் இருக்குது. ஸோ ஆப்ஷன் பி cannot be the answer. ஆப்ஷன் பி, சி, ஏ, these 3 can be the answer. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணியாச்சு, பேசிக்காக 3 வேல்யூஸ் வந்து ஃபினிஷ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, நெக்ஸ்ட் இஸ் தி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங். இங்கே வந்து என்ன இருக்குது, 3.6ல வந்து ஒரு டபுளெட்டில் 2 ஹைட்ரஜன் ஷோ பண்ணுது. ஓகேவா? ஸோ எஸ், என்னென்னா 3.6ல டபுளெட்டில் 2 ஹைட்ரஜன்ஸ். இப்போது எப்போ வந்து இந்த மாதிரி ஷோ பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ என்ன இருக்குது, இங்கே வந்து 2 ஹைட்ரஜன்ஸ் வந்து டபுளெட்டில் ஷோ பண்ணுது. அண்ட் தென் வி ஹாவ் யர் 9.72. ஓகே, தி சிம்பிளஸ்ட் திங் வந்து என்னன்னா 9.72. 9.72ல நம்மளுக்கு வந்து ஒரு சிங்கிள் ஹைட்ரஜன்ஸ் வந்து ட்ரிப்ளெட் ஷோ பண்ணதுன்னு சொல்லிட்டாங்க. இங்கே ஆப்ஷன் ஏல பாருங்க, இங்கேயும் வந்து உங்களுக்கு மித்தாயில் குரூப் இருக்குது, அதாவது CH3 தான் இருக்குது. இங்கேயும் என்ன இருக்குது, உங்களுக்கு CH3 தான் இருக்குது. நம்மளுக்கு என்ன தெரியும், இந்த CH3 வந்து 3.82 3.9 சொல்லியாச்சு. இந்த சிங்கிள் ஹைட்ரஜன் வந்து என்ன இல்லை, ஏல வந்து பாசிபிள் இல்லை. ஸோ ஏ கேன் நாட் பி தி ஆன்சர். ஏன் பாசிபிள் இல்லைன்னா, ஏல வந்து ஒரு சிங்கிள் ஹைட்ரஜன் இல்லை. பட் ஆப்ஷன் பி அண்ட் சியில் பாருங்க, பி ஹேஸ் அ சிங்கிள் ஹைட்ரஜன், சி ஆல்சோ ஹேஸ் அ சிங்கிள் ஹைட்ரஜன். ஸோ ஆல்டிஹைட் கூட அட்டாச் ஆயிருக்க ஹைட்ரஜன்ஸ் வந்து இட் வில் ஹாவ் தி வேல்யூ 9.72. பட் என்ன சொல்லியிருக்காங்க, இட் வில் ஹாவ் அ ட்ரிப்ளெட். ஸோ ட்ரிப்ளெட் எப்போ பாசிபிள், திஸ் இஸ் ரியலி இம்பார்ட்டன்ட். ஸோ ட்ரிப்ளெட் எப்போ பாசிபிள்னு பார்த்தீங்கன்னா, இன் கேஸ் ஆஃப் சி தான் வந்து என்னது, உங்களுக்கு ட்ரிப்ளெட் வந்து பாசிபிள். சி ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குது, we have your methoxy group like this, and then you have your double bond O, single bond hydrogen. So இங்கே வந்து ரெண்டு ஹைட்ரஜன்ஸ் வந்து இருக்கு. ஸோ வித் ரெஸ்பெக்ட் டு திஸ் ஹைட்ரஜன், இதில் நம்பர் ஆஃப் நெய்பரிங் ஹைட்ரஜன்ஸ் எத்தனை இருக்குது, ஸோ இதோட நெய்பரிங் ஆல்ஃபா பொசிஷனில் எத்தனை இருக்குது, 2 ஹைட்ரஜன்ஸ் இருக்கா. ஸோ என்ன ஃபார்முலா, N+1, தட் இஸ் your 3. அப்படின்னா என்ன, திஸ் வில் ஷோஸ் அ ட்ரிப்ளெட். ஸோ ட்ரிப்ளெட் வந்து என்ன ஷோ பண்ணுது, 1 ஹைட்ரஜன் ஷோஸ் அ ட்ரிப்ளெட். ஸோ திஸ் இஸ் எனஃப் டு சால்வ் திஸ் என்டையர் கொஸ்டின். ஓகேவா? திஸ் இஸ் ரியலி எனஃப் டு சால்வ் தி என்டையர் கொஸ்டின். ஸோ ஆப்ஷன் சி இஸ் தி கரெக்ட் ஆன்சர். ஆப்ஷன் சி இஸ் தி கரெக்ட் ஆன்சர். ஓகே, எஸ். ஸோ அண்ட் தென் 3.6ல வந்து 2 லைக் 3.6ல யூ ஹாவ் அ டபுளெட் ஆஃப் 2 ஹைட்ரஜன்ஸ். ஸோ அது எப்போ வந்து ஷோ ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நம்ம வந்து இந்த ஹைட்ரஜன் வித் ரெஸ்பெக்ட் டு திஸ் ஹைட்ரஜன் நம்ம சொல்லியாச்சு. ஓகே, தென் கம்ஸ் யுவர் வேற என்ன பாசிபிலிட்டிஸ் இருக்கு, வி ஹாவ் திஸ் 2 ஹைட்ரஜன்ஸ் ஒன்லி. ஓகேவா? ஸோ இந்த 2 ஹைட்ரஜன்ஸும் என்னன்னு பார்த்தீங்கன்னா, திஸ் 2 ஹைட்ரஜன்ஸ் கேன் பி அ ஹோமோ அரோமேட்டிக் நேச்சரில் இருக்கும்னு சொல்லுவோம். ஸோ இது ரெண்டு ஹைட்ரஜனுமே என்ன பண்ணுவோம்னா, திஸ் கேன் ஷோ லைக்
இந்த 2 ஹைட்ரஜனுமே வந்து ஈக்குவலா இருக்காது. ஓகே. ஏன்னா இது வந்து தீஸ் ஆர் ஹோமோ அரோமேட்டிக். ஸோ அதனால திஸ் வில் ஷோ அ 3.6 டப்லெட் இன் 2 ஹைட்ரஜன்ஸ். ஸோ யூ டோன்ட் ஹேவ் டு வரி அபவுட் இட். ஸோ கொஸ்டின்ல வந்து இஃப் யூ ரியலி டோன்ட் நோ இட், எல்லாமே உங்களுக்கு வந்து வேல்யூஸ் தெரிஞ்சிருக்கணும், அவ்வளோ டஃப்பாக ஒன்றும் கேட்க மாட்டாங்க. யூ ஹாவ் டு நோ தி பேசிக்ஸ், ரொம்ப பேசிக்ஸ் தான் தெரிஞ்சிருக்கணும், அதை வச்சு சொல்லலாம். இப்போ வந்து ஐஆர் பேஸ்ட். ஸோ ஐஆர் பேஸ்டில் எப்படி சால்வ் பண்ணலாம், சாரி, ஐஆர் பேஸ்டில் எப்படி சால்வ் பண்ணலாம்னா, நான் எப்படி ரிமெம்பர் பண்ணுவேன்னா, ஐஆர்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து யூ வில் ஹேவ் யுவர் ஆசிட் குளோரைட்ஸ். ஐஆர்ல வில் ஹேவ் யுவர் ஆசிட் குளோரைட்ஸ். ஓகே. ஆசிட் குளோரைட்ஸ்னா எப்படி இருக்கும்னா, ஆர் டபுள் பாண்ட் ஓ சிஎல், திஸ் இஸ் யுவர் ஆசிட் குளோரைட்ஸ். தென் கம்ஸ் யுவர் ஆசிட் அன்ஹைட்ரேட்ஸ். ஆசிட் அன்ஹைட்ரேட் குரூப்ஸ் வந்து இந்த மாதிரி இருக்கும். திஸ் இஸ் யுவர் ஆசிட் அன்ஹைட்ரேட்ஸ். தென் கம்ஸ் யுவர் carboxylic acid COOH. Then your aldehydes are C double bond OH. Then comes your esters. Esters na என்னது are CO2 ET or OR groups. இதுதான் வந்து esters ன்னு சொல்லுவோம். Then comes your ketone. Ketone na are COR. This is your ketones. Then comes your amides. ஓகேவா? ஸோ இதுதான் ஆர்டர். ஸோ இந்த ஆர்டர் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேவா? ஸோ இது பேஸ்டாக தான் என்ன ஆகும், உங்களோட கார்பனைல் ஃப்ரீக்வன்சிஸ், கார்பனைல் ஸ்ட்ரெச்சிங் ஃப்ரீக்வன்சி வந்து சொல்ல போகிறோம். ஸோ இந்த ஆர்டர் வந்து ஞாபகம் வச்சுருந்தாலே யூ கேன் சி. ஸோ டிப்பிக்லி என்ன பண்ணுங்கன்னா 1820 ஒரு 40 வேல்யூஸ். ஸோ ஒரு 40 வேல்யூஸ்னால் என்ன, 1780 வரைக்கும். ஸோ ஆசிட் குளோரைட்ஸ் வில் ஷோ இன் தி ரேஞ்ச் பிட்வீன் 1820 to 1780. ஸோ என்னன்னா 1820 ஸ்டார்ட் பண்ணுங்க. 1820 என்ன பண்ணுங்கன்னா 20 வேல்யூஸ் வந்து எல்லாத்துக்குமே ரெடியூஸ் பண்ணுங்க. ஸோ 20 வேல்யூஸ் ரெடியூஸ் பண்ணிங்கன்னா ஆசிட் அன்ஹைட்ரேட்ஸ்க்கு என்ன ஆகும், திஸ் வில் பி 1800. For a carboxylic acid it will be 1780, and for aldehydes it will be 1760. For esters it will be 1740, and ketones it will be 1720, and then for amides it will be 1700. ஓகேவா? ஸோ மினிமம் வேல்யூஸ் என்ன பாசிபிள், இதில் வந்து 40 ரெடியூஸ் பண்ணுங்க. ஸோ 18 இதில் வந்து 1800லேருந்து 40 ரெடியூஸ் பண்ணிங்கன்னா 1760. திஸ் கேன் எக்ஸிஸ்ட் பிட்வீன் 1740, 1720. This can exist between 1700. This can exist between 1680. This is between 1660. ஸோ இதுதான் ரேஞ்ச். ஸோ இந்த ரேஞ்ச்குள்ளே தான் வந்து எப்போவுமே இருக்கும். ஐ டிப்பிக்லி கோ வித் ஆவரேஜ். ஸோ நீங்கள் வந்து ஆவரேஜாகவும் போகலாம். ஆவரேஜ்னா யூ கேன் சே ஆசிட் குளோரைட் வந்து ஆன் அன் ஆவரேஜ் வந்து 1800 சென்டிமீட்டர்ஸ், அதாவது ப்ளஸ் ஆர் மைனஸ் 20 சென்டிமீட்டர்ஸ் வந்து நீங்கள் இது படிக்கலாம். ஆன் அன் ஆவரேஜ் திஸ் வில் பி 1800, திஸ் வில் பி 80, திஸ் வில் பி 1780. ஸோ எய்தர் ஒன். ஸோ ரைட் சைடு ஆர் லெஃப்ட் சைடு ஏதாச்சும் ஒரு சைடு வந்து ரிமெம்பர் பண்ணிக்கோங்க. ஓகேவா? திஸ் கேன் பி 1760, 1740, 1720, 1700, and 1680. ஓகே. ஸோ இதுதான் வந்து ஆர்டர். ஸோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் என்னன்னா ஆர்டர் தான் இம்பார்ட்டன்ட். கார்பனைல் வந்து கார்பனைல் ஃப்ரீக்வன்சி வந்து ஆசிட் குளோரைட்க்கு ஜாஸ்தியாக இருக்கும். தென் கம்ஸ் யுவர் அன்ஹைட்ரேட்ஸ், தென் யுவர் ஆசிட், ஆல்டிஹைட்ஸ், எஸ்டர்ஸ், கீட்டோன், அமைட்ஸ். ஸோ இது ஞாபகம் வச்சுக்கிட்டு எய்தர் யூ கேன் ஃபாலோ திஸ் சைட் ப்ளஸ் ஆர் மைனஸ், லைக் டேரெக்டாக வந்து இந்த ரேஞ்ச் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். ஆர் யூ கேன் டேக் அன் ஆவரேஜ் ஆர் ஆட் ப்ளஸ் ஆர் மைனஸ் 20 சென்டிமீட்டர். ஸோ நம்மளுக்கு இங்கே வந்து ஆல்டிஹைட் குரூப்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து பாருங்கள், இங்கே வந்து எஸ்டர் குரூப் இருக்குது. ஆப்ஷன் ஏல எஸ்டர் இருக்குது. பிசிடி எல்லாத்துலேயுமே வந்து உங்களுக்கு வந்து ஆல்டிஹைட் குரூப்ஸ் இருக்குது. நம்மளுக்கு என்ன தெரியும், எஸ்டர்ஸ் எல்லாமே வந்து 1740 1700 வரைக்கும் வந்து இட் கேன் ஷோ பீக். ஸோ நீங்கள் ஆவரேஜ் எடுத்து பார்த்தீங்கன்னா இட் வில் பி சம்வேர் அரௌண்ட் 1720. யூ மே ஃபீல் தட் ஓகே திஸ் மே ஸ்டில் ஷோ அ பீக்குன்னு வந்து யோசிக்கலாம். ஓகேவா? And then you will have aldehydes. Aldehydes என்ன பண்ணணும்னா this will show peak somewhere around 1740 to 1720. ஸோ இது ரெண்டுமே பாசிபிள். சம்டைம்ஸ் வந்து this will be confusing, பட் உங்களுக்கு ஒன்லி ஐஆர் பேஸ்ட் ப்ராப்ளம்னு இருக்கும்போது என்ன ஆகும்னா they'll be very clear. ஸோ ஐஆர் பேஸ்டாக உங்களுக்கு பிரச்சனை ஒரு ப்ராப்ளம் கொடுத்துருக்காங்க அப்படின்னும் போது என்எம்ஆர் கொஸ்டின்ஸ் இல்லாமல் வெறும் ஐஆர் பேஸ்டாக இருக்கும்போது என்ன ஆகும்னா இந்த வேல்யூஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு வெறும் கிளியர் கட்டாக இருக்கும். அட் தட் டைம் யூ டோன்ட் ஹாவ் டு வரி அபவுட் இட். ஓகேவா? திஸ் இஸ் தி table for IR. Maybe I'll write it bit clear somewhere else. Okay, or maybe I'll give it some other time. Okay, next question. இங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா the number of signals observed in H1 NMR for the compound. இங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா H1 NMRல எத்தனை சிக்னல்ஸ் வந்து இருக்கும்னு கேட்டிருக்காங்க. ஸோ இங்க வந்து பாருங்க நம்ம என்ன சொல்லலாம், straight away
இந்த மாலிக்யூல வந்து ஃபர்ஸ்ட் ஸ்ப்ளிட் பண்ணலாமா? ஸோ எவ்ரிதிங் இஸ் வெரி சிமிலர் அண்ட் தென் வி கேன் ஸ்ப்ளிட் ஒன் மோர் லைக் திஸ். ஸோ இப்போ வந்து 2 பிளேன் ஆஃப் சிமெட்ரி நம்ம வந்து ட்ரா பண்ணலாம். ஓகே. ட்ரா பண்ணிங்களா என்ன சொல்லலாம். ஸோ வந்து இந்த மாலிக்யூல வந்து ஆல்மோஸ்ட் நம்ம என்ன பண்ணுறோம்னா 4ஆ வந்து நம்மளால இப்போ வந்து டிவைட் பண்ண முடியும். இப்போ வந்து எத்தனை சிக்னல்ஸ் H1 NMR சிக்னல்ஸ் வந்து அவைலபிள் இருக்குன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த மித்தைல் குரூப் வந்து எக்ஸாக்ட்லி ரிஃப்ளெக்டிங் ஹியர். ஸோ திஸ் வில் ஷோ ஒன் peak. This will show one signal. Okay. Then comes here this methyl. இந்த மெத்தட்ல என்ன இருக்கும் 3 ஹைட்ரஜன் குரூப்ஸ் இருக்கும் H3 குரூப்ஸ். ஸோ என்ன பண்ணுவோம் this will also shows your second signal. This will show your second signal. So this will show your second signal. இது வந்து எதுக்கு ஈக்குவல்னா இந்த மித்தைல் குரூப்ஸ் அதாவது 3 மித்தைல் குரூப்ஸ்க்கு வந்து ஈக்குவலாக இருக்கிறதுனால this will show only one signal. And then comes your hydrogen. இங்க வந்து ஒரு ஹைட்ரஜன் இருக்கு. So this will show your third signal. So the number of signal observed in H1 NMR compound வந்து பார்த்தீங்கன்னா answer is 3. Next question. Okay, this is from IIT JAM 2021. இங்கே வந்து என்ன கேட்டிருக்காங்கன்னா வந்து the compound shows H1 NMR value 7.31 and then 7.2. So 7ல இருந்தாலே that is your aromatic hydrogens, அதாவது உங்கள் பென்சீன் ஹைட்ரஜன்ஸாக இருக்கும். அண்ட் 4.5ல வந்து we have 2 hydrogens இருக்கு. அண்ட் தென் 2.3ல வந்து you have your 3 hydrogens. ஓகேவா? ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4 to 5 ppm. ஸோ 4 to 5 ppmல வந்து எப்போ இது ஆகும்னா உங்களோட எலக்ட்ரோநெகட்டிவ் ஆட்டம் கூட. ஸோ எலக்ட்ரோநெகட்டிவ் ஆட்டம்க்கு நெக்ஸ்டாக இருக்க கார்பன் எலக்ட்ரோநெகட்டிவ் கூட அட்டாச் ஆயிருந்தா okay, hydrogen attached to electronegative atom or next to hydrogen electronegative atom இருந்தா என்ன ஆகும்னா that will show your 4 to 5 ppm. ஸோ 4 to 5 ppm வந்து எலக்ட்ரோநெகட்டிவ் ஆட்டம்க்கு பக்கத்தில் இருந்தால் தான் ஷோ பண்ணும். ஸோ இங்கே பாருங்க ஆப்ஷன் சியில் வந்து யூ ஹாவ் 2 ஹைட்ரஜன்ஸ் வந்து இங்கே பாசிபிள். ஆப்ஷன் ஏல வந்து என்ன இருக்கு இந்த கார்பனில் என்ன இருக்கு இல்லை இந்த கார்பனில் நம்மளுக்கு வந்து ஹைட்ரஜன் ஓகே 1 2 3 this will have only one hydrogen. And here you will have 2 hydrogens. இங்க வந்து 0 hydrogen. இங்க வந்து என்ன இல்லை no hydrogens. ஓகேவா? இங்க என்ன கொடுத்துருக்காங்க நம்மளுக்கு 4.5ல 2 hydrogens சொல்லியிருக்காங்க. ஸோ ஆப்ஷன் ஏல ஒரு ஹைட்ரஜன் தான் இருக்கு. ஆப்ஷன் ஏ cannot be the answer. ஆப்ஷன் டி cannot be the answer. ஸோ ஆப்ஷன் பி அண்ட் ஆப்ஷன் சி கேன் பி தி ஆன்சர். ஏன்னா 4.5ல வந்து 2 hydrogens. அது வந்து எப்போ ஷோ பண்ணும் எலக்ட்ரோநெகட்டிவ் ஆட்டம் கூட வந்து ஹைட்ரஜன்ஸ் அட்டாச் ஆயிருந்தா அதே கார்பன்ல என்ன இருக்கு hydrogens வந்து அட்டாச் ஆயிருக்கு. ஸோ ஆப்ஷன் பி அண்ட் சி கேன் பி தி ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா யூ ஹாவ் யர் 2.3 இதில் வந்து 3 ஹைட்ரஜன்ஸ் இருக்குது. ஸோ திஸ் இஸ் ஃபார் யோர் மித்தைல் குரூப்ஸ். ஸோ எப்போவுமே என்ன ஆகும்னா மித்தைல் குரூப்ஸ் வந்து அதாவது அலோனாக இருக்குது. ஸோ மித்தைல் குரூப்ஸ் வந்து வில் ஷோ யுவர் 2.3 ஹைட்ரஜன்ஸ். ஸோ இந்த எதர் திஸ் ஹைட்ரஜன் இந்த ரெண்டு மித்தைல் குரூப்புமே என்ன பண்ணோம்னா உங்களுக்கு 2.3ல வந்து 3 ஹைட்ரஜன்ஸ்க்கு ஒரு சிக்னல் ஷோ பண்ணும். ஸோ திஸ் இஸ் அகெயின் ட்ரூ. இங்கே கொஸ்டின்ல என்ன கொடுத்துருக்காங்க திஸ் பிளேஸ் அன் இம்பார்ட்டன்ட் ரோல். என்ன நம்மளுக்கு தெரியும்னா 7.3ல 2 ஹைட்ரஜன்ஸ் அண்ட் 7.21ல 2 ஹைட்ரஜன்ஸ் வந்து சிக்னல் ஷோ பண்ணுது. ஸோ ஹியர் யூ ஹாவ் யுவர் ஹைட்ரஜன் குரூப்ஸ் லைக் திஸ். ஓகேவா? ஹியர் யூ ஹாவ் யுவர் ஹைட்ரஜன்ஸ் லைக் திஸ். ஸோ இந்த மாலிக்யூலில் என்ன இருக்குது ஆப்ஷன் பியில் வந்து பாருங்கள். So you have your methyl, you have your Cl group like this, you have your hydrogens, again you have your hydrogens like this, then you have groups like this. Okay, so இப்போ வந்து if you draw a plane of symmetry in a H1, this will be H1 H1 H2 H2. So with respect to this hydrogen, this will shows a peak. So this will show a doublet, but நம்மளுக்கு இங்க doublet or singletன்றதை பத்தி கேட்கல. So this will be somewhere in the range of 7.31. This will be in the range of 7.21. Okay, 7.31ல நம்மளுக்கு எத்தனை hydrogens possible? H1ல வந்து 2 H1s இருக்கு. So 2 H1 will show 7.3 values in 7.31. Okay, and 2 H2 will show values in 7.21. But option C ல வந்து பாருங்க. So option C ல வந்து பார்த்தீங்கன்னா you have your methyl, you have your Cl groups, and then you have your other hydrogens. So எத்தனை hydrogen 1 2 3 4. இங்கே வந்து 4 ஹைட்ரஜன்ஸ் இருக்குது. ஸோ இந்த மாலிக்யூலை நம்மளால் என்ன பண்ண முடியாது நம்மளால் பிளேன் ட்ரா பண்ண முடியாது ஈக்குவலாக இருக்காது. ஸோ இதில் எத்தனை ஷோ பண்ணும் 1 2 3
4. இதுல வந்து 4 சிக்னல்ஸ் ஷோ பண்ணும். நம்மளுக்கு என்ன குடுத்துருக்காங்க? வெறும் 2 சிக்னல் வேல்யூஸ் தான் குடுத்துருக்காங்க. ஸோ ஆப்ஷன் சி cannot be the answer. Option B is the correct answer. Okay. Here comes your next problem. IIT JAM 2020. Okay. இங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா, the compounds that will that which compound which will have only 2 signals in H1NMR. So basically this is also your MSQ question. This is your multiple selective multiple answers can be correct. Okay. The compound which will have only 2 signals in H1NMR in the spectrum spectrum in the ratio 3:2. Okay. 3:2 intensity ratioல 2 சிக்னல்ஸ் வர காம்பவுண்ட்ஸ் என்னன்னு வந்து கேட்டிருக்காங்க. ஓகே, லெட்ஸ் see. ஃபர்ஸ்ட் வந்து ஆப்ஷன் ஏ. ஸோ ஆப்ஷன் ஏ வந்து பார்த்தீங்கன்னா யூ கேன் ஹாவ் அ பிளேன் ஆஃப் சிமெட்ரி லைக் திஸ். ஓகே, we can have a plane of symmetry like this. ஸோ அப்போ எத்தனை சிக்னல்ஸ் வரும்? திஸ் கார்பன் will have 3 hydrogens. This will show 1 signal and this will show 2 signals. இங்கே ஹைட்ரஜன் இல்லை and here will have one more hydrogen. So this will show 3 signals. Okay. So option A வந்து it can have 3 signals. So option A cannot be the answer. Next comes option B. So option B ல என்ன பண்ணலாம்? We can draw a plane like this. Okay, we can draw a plane like this. It can have a plane of symmetry like this. And then இதில் என்ன இது பண்ணலாம்? So இதில் வந்து you can have one signal here and then comes you can have second one here. It can have third 3 signals. 1, 2, 3. It can have 3 signals. Okay. So option B cannot be the correct answer. Next comes your option C. So option C ல வந்து பாருங்க, you can cut this molecule like this. Okay. You can cut this molecule like this. Okay, wow. And then you can also cut the molecule like this. Okay, it's not reflecting, so you cannot cut it like this. So you can cut it like this. So இப்போ இதில் எத்தனை ஹைட்ரஜன்ஸ் இருக்குன்னு பாருங்க. CH3 இருக்கா. So this has one signal and இங்கே வந்து ஹைட்ரஜன் குரூப்ஸ் இருக்கிறதுனால this will have 2 signals. ஸோ இதில் வந்து என்ன இருக்குது? பேசிக்கலாக இங்கே வந்து ஒரு சிக்னல் ஷோ பண்ணும். இந்த ஹைட்ரஜன்ஸ்க்கு this will show 2 signals. So second signal. ஸோ இதில் வந்து என்ன இருக்குது? ஆப்ஷன் சியில் வந்து பார்த்தீங்கன்னா when you cut this molecule into 2 halves, this CH3 and this CH3 will show one signal and then you have 2 hydrogens. இந்த ஹைட்ரஜன் வந்து லைக் இந்த ரெண்டு ஹைட்ரஜன்ஸுமே வந்து very similar environmentல இருக்கு. So this is going to be your H1 basically. This is also going to be your H1. So எல்லாமே வந்து ஒரே environmentல இருக்கு. So all this hydrogen will show second signal. So option C ல வந்து 2 signals possible. இப்போ வந்து 3:2 ரேஷியோல வந்து இருக்குன்றாங்க. ஸோ இங்கே வந்து பாருங்கள், இங்கே வந்து என்ன இருக்குது? ஒரு CH3 குரூப் இருக்குது. இங்கேயும் என்ன இருக்குது? ஒரு CH3 குரூப் இருக்குது. ஸோ பேசிக்காக எத்தனை ஹைட்ரஜன்ஸ் இருக்குது? ஸோ CH3 குரூப்ஸில் வந்து நம்மகிட்ட வந்து 2 CH3 குரூப்ஸ் இருக்குது. ஸோ இட் வில் ஹேவ் 6 ஹைட்ரஜன்ஸ். ஸோ 6 ஹைட்ரஜன்ஸ் வந்து பாசிபிள். அண்ட் தென் அரோமேட்டிக்கில் எத்தனை ஹைட்ரஜன்ஸ் இருக்குது பாருங்கள்? 4 ஹைட்ரஜன்ஸ் இருக்குது. 4 H1 வந்து இருக்குது. ஸோ இட் வில் ஹேவ் 4 ஹைட்ரஜன்ஸ். ஸோ ரேஷியோ படி பார்த்தீங்கன்னா this will show 3:2. So option C is the correct answer. Next comes option D. So option D ல என்ன பண்ணலாம்? We can cut a molecule like this. So exact half வந்து இது பண்றோம். So here you have 2 hydrogens and then comes here also you will have your 2 hydrogens. So இங்க வந்து 2 hydrogen, இங்க 2 hydrogen and here we have CH3 and here also we have your CH3. So இங்க எத்தனை different signals இருக்கு possible பாருங்க. CH3 will show one signal and this 2 hydrogens are like very similar environment இருக்கனால this will together show one signal. So basically எத்தனை signal possible? 2 signals வந்து possible. இங்கே மற்ற எத்தனை hydrogens இருக்கு? CH3 has 6 hydrogens இருக்கா. So basically one signal is from 6 hydrogens. 6 hydrogens you will get one signal and then with 4 hydrogens you will get the second signal. With 4 hydrogens you will get the second signal. Okay, so option D is the correct answer. So in the question வந்து option C and D both are correct answer. Okay, next question. This is from JAM 2019. Okay, இங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா the H1 NMR spectrum of the given molecule
the correct order of the chemical shift of the labeled protons. ஓகேவா? இப்போ வந்து labeled protons ஓட chemical shift value என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் என்ன தெரியும்? CHX. ஸோ methoxy group OCH3 வந்து பேசிக்காக என்ன ரேஞ்சில் இருக்கும்? 3.5 to 3.8ல வந்து இருக்கும். 3.5 to 3.8 ppmல will have the value. Okay, and then ட்ரிபிள் பாண்ட்ல அட்டாச் இருக்க ஹைட்ரஜன். ஸோ இதெல்லாம் என்னது ஹைலி வந்து ஷீல்டட் ரீஜன்ல இருக்கும். ஏன்னா இங்கே எலக்ட்ரான் டென்சிட்டி ஜாஸ்தி இருக்குல்ல. ஸோ திஸ் வில் பி ஹைலி ஷீல்டட். ஸோ ஹைலி ஷீல்டட்னா திஸ் வில் பி இன் தி ரேஞ்ச் 1 to 2 ppmல வந்து திஸ் வில் பி தேர். ஓகே, ஸோ இது ரெண்டு வேல்யூஸ் இருந்தாலே நீங்கள் என்ன சொல்லிடலாம்? இசட் வில் பி தி லீஸ்ட்னு சொல்லிடலாம். அண்ட் தென் கம்ஸ் யுவர் மீத்தாக்சி குரூப். இப்போ வந்து ஹெச்ஒய். இந்த ஹெச்ஒய்ல என்ன இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஹெச்ஒய் இந்த CH2 குரூப் வந்து this will have values somewhere bit above. ஓகேவா? ஸோ இந்த வேல்யூஸ் எல்லாம் வந்து எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, இந்த வேல்யூஸ் வந்து இதெல்லாம் வந்து இன்னும் கொஞ்சம் டீஷீல்டடாகவே இருக்கும். ஸோ ஷீல்டிங் ப்ராப்பர்ட்டிஸ் படி பார்த்தீங்கன்னா, these hydrogens will be slightly even more டீஷீல்டடாக இருக்கும். தட் மீன்ஸ் இதோட வேல்யூஸ் எல்லாம் வந்து என்னன்னா 3.6லேருந்து 4 ppm வரைக்கும் இருக்கும். ஸோ நீங்கள் என்ன பண்ணலாம்னா இந்த ரேஞ்ச் மட்டும் பாருங்கள். ஸோ மேக்ஸிமம் இட் கேன் ஹாவ் ஒன்லி 3.8 ppm. ஹியர் இட் கேன் மேக்ஸிமம் கோ டு 4 ppm. ஓகேவா? ஸோ ஆப்ஷன் D is the correct answer. So last question. This is from JAM 2023. Okay. This is a mixed question. Inorganic plus organic mixed வந்து questions கேட்டிருக்காங்க. இங்கே என்ன கேட்டிருக்காங்கன்னா, they have given a reaction and they have asked. This is also MSQ question, I guess. Yeah, this is a MSQ question. இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா, நம்மளுக்கு வந்து ரெண்டு குரூப்ஸ் கொடுத்துருக்காங்க. ஹைட்ரோனியம் அயான்ஸ் கூட வந்து ட்ரீட் பண்ணுறாங்க. அண்ட் தென் தே ஆர் ஆஸ்கிங் ப்ராடக்ட் வந்து எந்த டெஸ்ட் வந்து கொடுக்கும்னு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ப்ராடக்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் என்ன காம்பவுண்ட் கொடுத்துருக்காங்கன்னா, யூ ஹாவ் யுவர் cyclohexane ring. OH group வந்து above the planeல இருக்கு and below the planeல we have your methyl group. Okay, and then you have your OH group above and then methyl group below. இதை என்ன பண்றாங்கன்னா, they are treating with H3O+. ஸோ பேசிக்காக அவங்க ஹைட்ரோனியம் அயான் கூட ட்ரீட் பண்ணும்போது என்ன ஆகும்னா, ஹைட்ரோனியம் அயான் வில் கிவ் H+. ஸோ H+ வந்து என்ன ஆகும்னா, திஸ் வில் பி your oxygen will take this H+ and form H2O+ வந்து ஃபார்ம் ஆகும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி எப்போவுமே ரியாக்ஷன்ஸ் கொடுத்தா என்ன பண்ணணும்னா, யூ ஷுட் ட்ரா தி ஸ்டார் ஃபார்ம். ஸோ ஸ்டார் ஃபார்மில் ட்ரா பண்ணிங்கன்னா இட் வில் பி ரியலி ஈஸி ஃபார் யூ டு அண்டர்ஸ்டாண்ட். ஓகேவா? ஸோ இங்கே என்ன ஆகும்னா, we have your OH2 group here above the plane. So OH2+ வந்து above the planeல இருக்கு. Then you have your methyl below the planeல இருக்கு. So this is above the plane and this is below the plane. Likely this is above the plane, this is below the plane. So OH வந்து above the planeல இருக்கு and then you have your methyl on the below the plane. ஓகேவா? ஸோ இப்போ என்ன பாசிபிள்னு பார்த்தீங்கன்னா, ஆல் திஸ் இஸ் லைக் இங்கே வந்து ஆன்டி பெரிப்ளேனர் ஷிஃப்ட் நடக்கும். ஸோ இப்போ வந்து இந்த OH குரூப்போட OH குரூப்புக்கு எது வந்து ஆன்டி பெரிப்ளேனராக இருக்குன்னு பாருங்க, யுவர் மெத்தில் குரூப். ஸோ இது வந்து என்ன இருக்கு, திஸ் இஸ் ஆன்டி பெரிப்ளேனர் டு. ஸோ ஆன்டி பெரிப்ளேனராக இருக்கணும். இன் ஆர்டர் டு ரிமூவ் யுவர் OH2 குரூப்ஸ் வந்து லைக் திஸ் இஸ் வெரி மச் ஃபேவர்ட். ஸோ ஆன்டி பெரிப்ளேனரில் வந்து இஃப் யூ ஹாவ் எனி குரூப்ஸ் that will tend to migrate. ஓகே, ஸோ என்ன ஆகும்னா, இந்த குரூப் வந்து ஆன்டி பெரிப்ளேனரில் இருக்க இந்த குரூப் என்ன ஆகும்னா, திஸ் வில் now migrate to this position so that your water can be removed, your OH2 group can be removed as a water. ஓகேவா? ஸோ என்ன ஆகும்னா, this will form this will be like this. So here you'll form a positive charge. You have your O hydrogen, then comes your methyl groups. ஸோ ரெண்டு methyl groups வந்து என்ன ஆகும்னா இங்கே வந்து ஷிஃப்ட் ஆயிருக்கும். இந்த methyl வந்து என்ன ஆயிருக்கு, this is migrated here. ஸோ இந்த பாசிட்டிவ் சார்ஜை பேலன்ஸ் பண்ணுறதுக்கு என்ன ஆகும்னா, this bond OH bond வந்து பிரேக் ஆகிட்டு it will have a O minus இருக்கும்ல. ஸோ this will stabilize the bond like this. So you'll get the product. ஸோ எப்படி இருக்கும் ப்ராடக்ட்னு பார்த்தீங்கன்னா, it will be like this. This is going to be your product. Here you form a carbonyl group with two methyl group. So exact structure எப்படி இருக்கும்னா, it will be like this. You will have your double bond O carbonyl and then you have your
methyl group above and below. So இது ரெண்டுமே என்ன இருக்கு, you will have your methyl group. This is your product Q. Product Q என்னன்னா, product Q is going to be with double bond O carbonyl with two methyl groups வந்து இருக்கும். Then comes your next product. Next என்ன குடுத்திருக்காங்கன்னா, இங்க வந்து OH groups வந்து different planeல குடுத்திருக்காங்க. So இப்போ இத draw பண்ணலாமா? So என்ன இருக்கு? They have given methyl group above and OH below, and also they have given OH above and methyl below. Okay, so if you draw in chair form ல draw பண்ணீங்கன்னா எப்படி இருக்கும்? This is going to be like this. Methyl is going to be above and OH is going to be below, and then OH is going to be above, methyl is going to be below. So இப்போ என்ன பண்ண போறோம்னா, now we are going to treat it with H3O+. So H3O+ கூட treat பண்ணும்போது என்னாகும், it will form H2 OH2 பாசிட்டிவா இதுவாகும். ஸோ இப்போ பாருங்க, இந்த குரூப் தான் வந்து லீவிங் குரூப். ஸோ your OH2 positive is a very good leaving group. It's a very good leaving group. But இது எப்போதான் இதுவாகும்? It's a very good leaving group. Okay, it's a very good leaving group. இதோட கண்டிஷன் என்னன்னா, ஆன்டி பெரிப்ளேனர் ரிங் வந்து என்ன ஆகணும், இட் ஷுட் மைக்ரேட். ஸோ ஆன்டி பெரிப்ளேனர்னா என்ன, இதுக்கு பேரலா என்ன இது இருக்கு. ஸோ ஹியர் இதோட ஆன்டி பெரிப்ளேனர் ரிங் இஸ் திஸ் ஒன், your carbon. So let's number the carbon. This is going to be 1 2 3 4 5 and 6. So 1 and 6 is parallel to 5. Okay, இந்த OH2 குரூப்க்கு இது வந்து parallel இருக்கிறதுனால என்ன ஆகும்னா, this bond breaks and this carbon is going to migrate to the fifth position. So fifth position ல என்ன ஆகும்னா, this is going to form a bond. Okay, clearly understand. So இங்க வந்து என்ன ஆகும்னா, 1ல வந்து it is going to break the bond. 1 and 6ல வந்து bond break ஆயிட்டு 1 and 5 நடுவுல bond வந்து form ஆகுது. So basically it's going to form a 5-membered ring. It's going to form a 5-membered ring. So let's number. This is going to be 1 2 3 4 and then 5. இப்போ என்ன தெரியும் நம்மளுக்கு, ஃபிஃப்த்தில் வந்து ஆல்ரெடி யூ ஹாவ் 1 methyl group. ஸோ இந்த மாதிரி பாண்ட் மைக்ரேட் ஆகும்போது என்ன ஆகும், திஸ் வில் பி ரிமூவ். ஓகே, ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 5ல வந்து யூ ஹாவ் யுவர் methyl group and then it also has one more group, 6th group வந்து attach இருக்குல்ல. ஸோ this is going to be your 6th carbon with, இங்கே என்ன ஆகும், பாண்ட் இங்கே வந்து பிரேக் ஆகுறதுனால here வந்து this is stabilized like this. So it forms a carbonyl group. So 6 will have your 6 carbon will have a aldehyde group like this, or ketone, sorry, it has a ketone group like this. So this is the structure of your R compound. Okay, so basically your Q product is also going to be ketone and your R product is also going to be your ketone. Okay, so R is going to be like this. You are going to get the product like this. 6 carbon, yeah, this is your product. இப்போ வந்து ஆப்ஷன் பார்க்கலாம். ஸோ யூ ஹாவ் டு பி ரியலி கிளியர். உங்களுக்கு வந்து ரியாக்ஷன் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியலன்னா யூ கேன் நாட் சால்வ் திஸ் ஒன். அண்டர்ஸ்டாண்ட் ஒன் திங், எப்பெல்லாம் வந்து உங்களுக்கு ஹைட்ரோனியம் அயான் இருக்கோ, ஹைட்ரோனியம் அயான் வில் ஆல்வேஸ் புரோட்டோனேட் தி ஆல்கஹால் குரூப். ஸோ உங்களது ஆல்கோஹால் குரூப் இருந்தால் இட் வில் ட்ரை டு புரோட்டனேட் தி ஆல்கோஹால் குரூப். இல்லை உங்களது வந்து ஆல்கோஹால் குரூப் இல்லாமல் அமோனியா குரூப் இருந்தால் அமோனியா குரூப் வில் பி புரோட்டனேட்டட். ஓகேவா, எப்போ வந்து நம்ம அந்த குரூப்பை ரிமூவ் பண்ண முடியும்னா, ஆன்டி பெரிப்ளேனரில் இருக்க குரூப்ஸ் வந்து ஷிஃப்ட் ஆகணும். ஷிஃப்ட் ஆஃப் ஆன்டி பெரிப்ளேனரில் இருக்க குரூப் வந்து என்ன ஆகணும், ஷிஃப்ட் ஆகணும். ஓகேவா, ஸோ இந்த கேஸ் இங்கே என்ன பண்ணோம்னா, நம்ம வந்து மித்தைல் குரூப் ஷிஃப்ட் பண்ணதுனால OH2 குரூப் வந்து ரிமூவ் ஆச்சு. இங்கே என்ன பண்ணுவோம், ரிங்கே வந்து we are reduce the size of the ring. So anti periplanar this one is actually the anti periplanar. So அதனால இது வந்து ஷிஃப்ட் பண்ணும். ஓகே, ஸோ ப்ராடக்ட் ஐடென்டிஃபை பண்ண முடியலன்னா யூ கேனாட் ஆன்சர் திஸ் ஒன். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து என்ன கேட்டிருக்காங்கன்னா, போத் Q and R ப்ராடக்ட் கிவ் ஃபெல்லிங் பாசிட்டிவ் டெஸ்ட். ஸோ ஃபெல்லிங் ரியாக்ஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபெல்லிங்ஸ் வந்து திஸ் இஸ் யுவர் இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி. ஓகேவா, இன்ஆர்கானிக் அனாலிசிஸ். ஸோ இன்ஆர்கானிக் அனாலிசிஸில் ஃபெல்லிங் டெஸ்ட் வந்து எப்போ பாசிட்டிவாக வரும்னா, இன் பிரசன்ஸ் ஆஃப் ஆல்டிஹைட்ஸ். ஆல்டிஹைட்ஸ் மட்டும்தான் என்ன பண்ணும், ஆல்டிஹைட்ஸ் வில் கிவ் ஃபெல்லிங் பாசிட்டிவ் டெஸ்ட். Aldehydes will give Fehling positive test, while your ketones will give negative. Okay, aldehyde will give positive Fehling test, while your ketones will give negative.
Fillings வந்து ketones will give negative. Ketones will give negative test. So option A cannot be the answer. Next, Q gives iodoform test and H1NMR singlet spectrum shows singlet. Okay. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, அயோடோஃபார்ம் டெஸ்ட் வந்து எப்போ எதுவாகும்னா, உங்களுக்கு கார்பனைல் குரூப் வித் CH3. ஸோ இந்த குரூப் இருந்தால் தான் என்ன ஆகும்னா, உங்களுக்கு வந்து அயோடோஃபார்ம் டெஸ்ட் இருக்கும். ஓகேவா? ஸோ பேசிக்லி அயோடோஃபார்ம் ரியாக்ஷன் வந்து இட் வில் கிவ். ஸோ அயோடோஃபார்ம் ரியாக்ஷனோட ரொம்ப இம்பார்ட்டன்ட் கண்டிஷனே இதுதான். ஸோ அயோடோஃபார்ம் ரியாக்ஷன் can only happen in reaction can or iodoform reaction is positive only when if C double bond O CH3 is present. Okay, so in the group present ஆயிருந்தா மட்டும்தான் என்ன ஆகும், உங்களுக்கு கார்பனைல் குரூப் மித்தைல் நெக்ஸ்ட் டு கார்பனைல் குரூப் இருந்தால் தான் உங்களுக்கு வந்து அயோடோஃபார்ம் டெஸ்ட் வந்து பாசிட்டிவாக காட்டும். ஸோ அப்படி பார்த்தா என்ன இருக்குது, இங்கே வந்து Q கொடுத்துருக்காங்க. ஸோ Qவில் வந்து நம்மளுக்கு என்ன இருக்குது, கார்பனைல் குரூப் இருக்குது, பட் என்ன இல்லை, மெத்தில் குரூப் இல்லை. ஸோ Q will not give your iodoform positive test. நெக்ஸ்ட் வந்து என்னென்னா R. R gives a positive iodoform test and H1NMR's spectrum shows singlet at 1 ppm 3 hydrogens and 2 ppm at 3 hydrogens. So இது வந்து என்ன நம்மளுக்கு தெரியும், R gives iodoform test. Yes, well and good. So 1 hydrogen. So இந்த 3 hydrogens இருக்கு பாருங்க, CH3 கார்பனைல இருக்க CH3. ஸோ இது வந்து என்ன இருக்குது, திஸ் இஸ் அட்டாச் டு அ கார்பன் வித் நோ ஹைட்ரஜன். ஸோ இங்கே வந்து இந்த கார்பனில் வந்து எந்த ஹைட்ரஜனுமே இல்லை. ஸோ திஸ் 3 hydrogens will show a singlet. Okay, this will be in the range 2.2 ppmல வந்து இருக்கும். This will be slightly shielded, ஏன்னா கார்பனைல் குரூப் கூட இருக்கிறதுனால this will be slightly shielded. Okay, this carbon, இந்த கார்பன் வந்து they have not given. Okay, they have talked about this carbon. ஏன்னா இங்கே வந்து CH3 group வந்து possible, இங்கே வந்து CH2 தான் possible. This can have only CH2, this can have CH3. ஸோ இந்த CH3 வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, it will be in the range 1 ppm. ஓகே, ஃபார் யுவர் அண்டர்ஸ்டாண்டிங். ஸோ இந்த CH2 குரூப்ஸ் வந்து டிப்பிக்கலாக என்ன ரேஞ்சில் இருக்கும்னா, this will be in the range 3.6 to 3.4 ppm வரைக்கும் இந்த இதெல்லாம் இருக்கும். This will have in the range 3.6 to 4 ppm. Okay, next வந்து a bright yellow precipitate is formed when Q and R is treated with 2,4 dinitrophenyl hydrogen. Yes. Okay, ஸோ எப்போனா உங்களோட கார்பனைல் குரூப்ஸ் 2,4 DNP dinitrophenyl டெஸ்ட் வந்து ஹைட்ரஜன் கூட வந்து ரியாக்ட் பண்ணும்போது your carbonyl will show a positive one. ஸோ கார்பனைல் குரூப் இருந்தாலே என்ன ஆகும், உங்களுக்கு வந்து 2,4 dinitrophenyl hydrogen கூட you'll get a bright yellow precipitate. ஸோ கார்பனைல் குரூப் வந்து மஸ்டாக இருக்கும். ஓகே, 2,4 DNP carbonyl group shows positive DNP dinitrophenyl test. Okay, ஸோ பேசிக்காக உங்களோட இன்ஆர்கானிக் அனாலிசிஸில் எந்த ரியாக்ஷன் எப்போ நடக்கும்னு வந்து ஐடென்டிஃபை பண்ணி வச்சுக்கோங்க. லைக் யுவர் சம் ரியேஜன்ஸ் லைக் சோடியம் நைட்ரோப்ரூசைட், அது வந்து நம்மளுக்கு என்ன தெரியும், சோடியம் நைட்ரோப்ரூசைட் வில் ஹேப்பன் ஒன்லி இன் presence ஆஃப் sulfur groups. ஓகே, sodium nitroprusside வந்து only in presence of sulfur தான் நடக்கும் தெரியும். And then comes your, this is your organic analysis. So organic analysis the filling test will give only for aldehydes, not for ketones. Iodoform test only happens when we have your CO CH3 groups இருந்தா மட்டும்தான் வந்து உங்களுக்கு வந்து iodoform test இருக்கும். It's not for your aldehydes. Okay, it's kind of for aldehydes, but it is not completely for your ketones. Okay, or we can say that iodoform test is only for aldehydes னு கூட சொல்லலாம். And then we will get a bright yellow, that is your 2,4 dinitrophenyl hydrogen கூட react பண்ணும்போது only carbonyl groups இருந்தாலே என்ன ஆகும், it will show a bright yellow color. This is the test for carbonyl group, identifying whether we have carbonyl groups or not. ஸோ இது வந்து கார்பனைல் குரூப்ஸ் என்னென்ன கார்பனைல் குரூப்ஸ் இருக்கலாம், ஆல்டிஹைட் கார்பனைல் குரூப்ஸாக இருக்கலாம், கீட்டோ குரூப்ஸாக இருக்கலாம், ஆர் ஆசிட் குரூப்ஸாக இருக்கலாம், எஸ்டர் குரூப்ஸாக இருக்கலாம். ஸோ ஆல் தோஸ் வில் ஷோ யுவர் dinitrophenyl hydrazine test. Okay, yes, I think this is the last one. Yes, hope you all understood. And if you have any questions, if you want to solve any further questions,
let me know. Thank you.